சுப்பிரமணியம் ஒரு திருப்பி அறிக்கை விட்டுருக்காரு. அதுல வந்து உடல் உறுப்பு திருட்டா முறைகேடான தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. 2019 இதே திருட்டு நடந்திருக்கு, நாமக்கல்லோட நடந்திருக்கு, அதை முன்னாள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுல முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து நீ சிந்தித்து கேட்டிருக்கணும். இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். மாவட்ட முறைகேடுன்னு சொல்றாரு, நீங்க திருட்டுன்னு சொல்றீங்க, முறைகேடுன்னு சொல்லியிருக்காரு. 2019 அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் இருக்கும். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு? சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மத்தவங்களா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமா உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென ஒரு IAS மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும். ஐயா, திருவள்ளூர்ல 2 மாணவிகள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு, வெறியாட்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஆனா முதலமைச்சரும் சரி, அவர் அமைச்சர் சகாக்களும் எங்க நடக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும். உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க. 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி, பின்னாடி ஒரு வாலிபர் போறாங்க, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம், சில ஊடகத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு சொல்றாங்க. பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை, அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை. ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2 கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்துக்கிருக்காங்க. அதே உத்தியை பயன்படுத்தி இப்ப நீங்க இந்த விளம்பரத்தை 10 மார்க் போட்டு அதிமுகவுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா? இது உறுப்பினர் சேர்த்தியா சார்? நீங்க ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதுல எங்க உறுப்பினர் சேர்த்து சொல்லிருக்கோமா? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? இதுல என்ன கொடுத்திருக்கோம்? மார்க் போட சொல்லிருக்கீங்க. இதுல இருக்கு சார். எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசா சேர்த்த அவசியம் எங்களுக்கு இல்ல. அதை முதல்ல படிச்சு பாருங்க. நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல, நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க. நாங்க 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களே கொடுக்கிறோம். விருப்பப்பட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அதிலே வச்சுக்கலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது. கடந்த காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்யும் போது சபை நாகரிகம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இருக்கிற கடந்த 3-4 ஆண்டுகளாக விமர்சனங்கள் பெயரில் கடுமையான அரசியல் கட்சி தலைவர்களை கடும் விமர்சனங்களை உருவாக்குவது ஏற்கக்கூடிய அரசியலுக்கு நல்லதா? இந்த கேள்வி எல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கோங்க. எப்படிலாம் இன்னைக்கு பேசினாங்க நல்லா பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எப்படி பேசினான்னு உங்களுக்கு எல்லா ஊடகத்திலும் இருக்கு. நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை. எந்த இடத்துலையுமே நான் மரியாதை குறிச்சா பேச மாட்டேன்.
ஒருமையில பேசுறீங்க. எங்க ஒருமையில பேசுறேன் முதலமைச்சர் வந்து ஒருமையில பேசுறீங்க. அவர் நீங்க பேசுறீங்கன்னு கேட்கல. சார் பொதுவா இருக்கிறீங்களா நான் வந்து பொறுப்பல்ல, என்னை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க ஒருமையில பேசுறீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒருமையில எந்த இடத்துல நாங்க இதுவரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களே கேள்வி கேட்கிறேன். நான் பேசுறது தப்பா? மேடையில பேசும்போது நாங்க மேடையில் பேசும்போது கூட நீங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துருங்க சார் முதலமைச்சர். அது வந்து அதாவது சில நேரத்துல வேகமா பேசுகிற பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு நீங்க எடுத்தீங்களா? என்னை பற்றி எவ்வளவு நல்லா கேளுங்க. குழுவாட்டம் கூர்ந்து போனாங்க இதான் பேசுறது. இல்ல, ஒருத்தங்க ஒரு முதலமைச்சரை குழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க. இன்னொருத்தர் பேசினார், அது வேண்டாம். உதயநிதி என்ன பேசுறாங்க, திரு உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாங்க, எல்லாம் வந்து இந்த நம்ம ஊடகத்தின் மூலமாக அவர்கள் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு வந்து வித்தியாசம் இல்லாத அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.